சிம்பிளாக டேஸ்ட்டாக பேக்கரி ஸ்டைலில் ஹேசல்நட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா இல்லாமல் நம்ம கோதுமை மாவில் பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ காஃபிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு இதை மெல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 80 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து மெல்ட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் தான் ஆகும். இது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறமா 3 முட்டையை எடுத்துகிட்டு வனிலா எசன்ஸ் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணணும். வனிலா எசன்ஸ் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் எடுத்துரும். இப்போது ப்ரௌன் சுகர் 3/4 கப் போட்டிருக்கோம். இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட், அந்த பட்டர் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஷைனிங்காக வரும். இதுக்கு வந்து 2 நிமிஷம் ஆகும். இதில் கோதுமை மாவு 1/2 கப் போட்டுக்கலாம். இதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையே இல்லை. கொக்கோ பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஹேசல்நட் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு கப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மேலே எக்ஸ்ட்ரா ஹேசல்நட்டும் சாக்லேட் சிப்ஸும் போட்டுக்கலாம். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி லெவனில் வைக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா அதே 35 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.